வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 5ஆம் வகுப்பு தமிழ் தொகுத்தறி மதிப்பீடு காலாண்டு தேர்வுக்கான விடைகள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதிய சொற்களை உருவாக்கி எழுதுக. புது கவிதை, அதிலிருந்து கவி, தை, கவி, தை, புது, புவி, கதை. உருண்டைகள், கண், உருண்டை, உடை, கடை. நீர்த்திவளை, வலை, நீர், நீதி. பழமொழி, கிளி. மொழி, பழமொழி, கிளி, பழி. கன்று குட்டி, கடி, குட்டி, கன்று. இப்போ தொடர்களில் எழுவாய் பயனிலை இது ரெண்டே எழுத சொல்லியிருக்காங்க. கண்மணி வரைந்தாள், திருவள்ளுவர் இயற்றினார், சரியா. அடிகள், அழகன் என்பது எழுவாய், ஓட்டினான் என்பது பயனிலை. கொக்கு தின்றது, மாதவன் ஆடினான். அடுத்து பாருங்க, சொற்களை முறைப்படுத்தி தொடர் எழுதுக. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. பூச்செடிகளில் வண்ணப்பூக்கள் பூத்து இருந்தன. குரங்கு மரத்திலிருந்து மாங்காயை பறித்து போட்டது. நரி காகத்திடமிருந்து மானை பிரிக்க எண்ணியது. நம் வாழ்வு வளம்பெற கல்வியும் பொருளும் உதவும். உரிய சொற்களால் நிரப்புக. மரபு சொற்கள்: ஆந்தை அலறும், தாத்தா மாத்திரை விழுங்கினார், சரியான திசையில் அம்பு எய்தான், தாய் அணிலுடன் அணிற் பிள்ளைகள் விளையாடின, எலி வலைக்குள் தானியங்களை சேகரித்து வைத்தது. பிழை நீக்கி எழுதுக. பாருங்கள், கவிநிலா பாராட்டு மழை, இந்த லை எடுத்துட்டு அந்த லை போடணும். மழையில் நனைந்தாள். பறவைகள் ரெக்கைகளை விரித்து பறந்தன, சரியா. அந்த ரி ரகர வேறுபாடு. அடுத்து தமிழரசி கணினியில் கலந்துரையாடலை பார்த்தாள். இந்த கிடையாது, ரை கிடையாது, அந்த ஆழம் தெரியாமல் காலை விடாதே, சரியா. வகர லகரம், சின்ன லட்டுக்கு வரல. நரி மானை நெல் வயலுக்கு அழைத்து சென்றது, இந்த மாத்தன், சரியா. அடுத்து சொல்லுக்குரிய பொருள்: களை என்றால் கரும்பு, அச்சம் பயம், மகரம் மீன், சந்திரன் நிலா, விரைவாக வேகமாக. சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. புதுமை, கணினியில் புதுமையான விளையாட்டு விளையாடினேன். மழை, நேற்று மழை பெய்தது. உண்டியல், நான் உண்டியல் வாங்கினேன். வெற்றி, நன்கு படித்தால் வெற்றி பெறலாம். நண்பர்கள் இருவரும் இணைந்து படித்தனர். இந்த பாடலை படித்து, கடல் பாடலை படித்து இதில் கேட்கப்பட்ட கேள்விக்கு விடையளிக்கணும். அலுப்பு என்றால் களைப்பு என்று பொருள். ஒத்த ஓசையில் முடியும் இணை. பெருங்கடலே, அலைகடலே என்று முடியுது, இல்லையா. அடுத்து பாடலில் உள்ள மைய கருத்தாக வருவது கடல். இடம்பெற்றுள்ள எதிர்ச்சொல் இரவும் பகலும். பாடலில் உள்ள கடலுக்கு என்ன இல்லை? அலுப்பு இல்லை, சரியா. அடுத்து பாருங்கள், இந்த விளம்பரத்தை நல்லா படிச்சுட்டு இதிலிருந்து நம்ம விடை எழுதணும். மலர் கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறும்? 9 நாட்கள்னு போட்டிருக்காங்க, சரியா. 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை. 5ஆம் வகுப்பு படிக்கும் விவேதாவிற்கு எவ்வளவு நுழைவு கட்டணம் என்றால் 25, அதாவது சிறுனவங்களுக்கு 25. மலர் கண்காட்சியை நடத்தும் துறை என்ன துறைன்னு? தோட்டக்கலைத்துறை. பார்வையாளர்களுக்கான நேரம் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை என்பது அங்கே இருக்குது. அடுத்து விளம்பரத்தில் இடம்பெற்றுள்ள பறவை விலங்கின் பெயர்கள்: மயில், கங்காரு. அடுத்து தொடர்களை வரிசைப்படுத்தி எழுதுக. முதல் தொடர்: குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டை கொடுக்க முடிவெடுத்தார் பெரியவர். குழந்தைகள் எண்ணிக்கைக்கேற்ப சத்துருண்டைகளை எடுத்து வந்தார். அடுத்து குழந்தைகள் போட்டி போட்டுக்கொண்டு சத்துருண்டைகளை எடுக்க ஆரம்பித்தனர். குழந்தைகளை முறைப்படுத்த முடியாமல் பெரியவர் தடுமாறினார். அன்பரசி குழந்தைகள் அனைவரையும் வரிசையில் நிற்கச் செய்தால். பெரியவர் அன்பரசியை பாராட்டினார். படத்தை பார்த்து 5 வரிகளில் ஒரு பத்தி உருவாக்கணும். இப்போ ஒரு காட்டில் மானும் முயலும் நண்பர்களாக இருந்தனர். இவர்கள் தினந்தோறும் இணைந்தே விளையாடுவர். இதனை கண்ட ஆந்தை, என்னையும் உங்கள் நண்பனாக சேர்த்துக் கொள்வீர்களா என கேட்டது, சரி. அடுத்து பாருங்கள் கதை. இந்த கதையை தொடர்ந்து என்ன எழுதலாம் அப்படின்னா, மைனாவே, உன் குஞ்சுகளோடு எங்கு செல்கிறாய் என கேட்டது புறா, சரியா. மைனா பக்கத்து தோப்பிற்கு செல்ல வேண்டும் என கூறியதும் புறா, நான் உங்களை அங்கு அழைத்து செல்கிறேன் என்றது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.